நாளின் தியானத்திற்காக ஒரு பகுதியை வாசிக்கலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 5வது வசனம், 6வது வசனம், அதே போல 16வது வசனம், 17வது வசனம். அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். அடுத்ததாக 16, 17. நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரைப் போல முகவாடலாய் இராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. இங்கே 2 காரியங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வலியுறுத்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஒன்று பிரேயர், அனதர் இஸ் ஃபாஸ்டிங். ஜெபிக்கிறதை குறித்து இயேசு கிறிஸ்து அங்கே முக்கியப்படுத்தி இருக்கிறார். மாத்திரமல்ல, உபவாசிக்கிறதை குறித்தும் அவர் அங்கே முக்கியப்படுத்தி இருக்கிறார். தி பிரேயர் அண்ட் ஃபாஸ்டிங் should become a way of life, not just an emergency call. நமக்கு என்ன ஜெபம் பண்ண தெரியாதா, நாம் என்ன உபவாசிக்கிறது இல்லையா என்று சொல்லி நாம் ஒருவேளை யோசிக்கலாம். ஆனால் நாம் கொஞ்சம் நம்முடைய ஜெபத்தையும் நம்முடைய உபவாசத்தையும் கர்த்தரோடு கூட இருக்கிற ஒரு நேரத்தையும் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தால் நலமாக இருக்கும். நாம் எப்படி நமது ஜெப நேரத்தை கர்த்தரோடு விட நாம் செலவிடுகிறோம்? உபவாசத்தை நாம் எப்படி கடைபிடிக்கிறோம்? நமது வாழ்க்கையில உபவாசம் இருக்கிறதா? அது அவசியமா? உபவாசம் ஜெபிக்க வேண்டுமா? ஏன் நாம் சாதாரணமா ஜெபித்தா கர்த்தர் கேட்க மாட்டாரா? அது போராதா என்கிறதெல்லாம் கொஞ்சம் நாம் ஆழமாய் கற்றுக்கொண்டால் நலமாயிருக்கும். பொதுவாக ஜபம் அல்லது ஒரு உபவாசம் எல்லாம் என்னன்னா எப்போ நமது வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு சொன்னா, it will be at an emergency point. It should not be an emergency call என்கிறதை தான் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து இங்கே தெளிவா சொல்றார். நீ ஜெபிக்கிற ஆல் ரைட், ஆனா நீ எப்படி செய்யற? ஜெபமும் உபவாசமும் வேண்டும் என்கிறதை தான் இந்த பகுதியிலே அவர் தெளிவாக he emphasized the fact that you need to pray and you need to fast also. நீ ஜெபிக்கவும் வேண்டும், உபவாசிக்க வேண்டும். அது எப்போ உனக்கு ஒரு ஆபத்து நாள்ல, எப்போ நீ கஷ்டத்து நாள்ல, எப்போ உன்னுடைய எமர்ஜென்சி டைம்ல என்னை நோக்கி கூப்பிடுறது மாத்திரம் இருக்கக்கூடாது. நீ ஆபத்து நாள்லையும் கூப்பிடலாம், எமர்ஜென்சி டைம்லையும் கூப்பிடலாம், நீ சந்தோஷமா இருக்கிற நாள்லையும் கூப்பிடணும், நீ வருத்தமா இருக்கிற நாள்லையும் கூப்பிடணும், நீ சாதாரணமா இருக்கிற நாள்லையும் கூப்பிடணும். இந்த கதவை விட்டு நாம் வெளியே போகும்போதும் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும், வெளியே போயிட்டு திரும்ப வரும்போதும் நாம் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும் என்கிறது தான் யூத வழக்கம். ஆகவே நாம எல்லா நேரத்திலும் pray without ceasing. சரி, நாம எப்படி அதை செய்கிறோம்? சரி, what is the purpose of fasting? உபவாசம் எதற்கு? ஜெபம் செய்கிறோம், ரைட்டு. உபவாசம் எதற்கு? இங்கே ஒரு முக்கியமான காரியத்தை கவனிக்க வேண்டும். உபவாசம் இட் இஸ் காட்ஸ் அப்பாயிண்டட் வே டு ஹம்பிள் ourselves. நம்மை தாழ்த்துவதற்கு God has appointed a way or a time or a method to humble ourselves in the presence of God. கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்துவதற்கு இந்த அருமையான ஒரு முறையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். உபவாசம் என்றால் என்ன? It is the very purpose of உபவாசம் is to humble before God. எப்படி நம்மை தாழ்த்துவது?
கர்த்தருக்கு முன்பாக வரும்போது நம்மை நாமே ஒடுக்கி அவர் முன்பாக வந்து நாம் தாழ்மையை கற்றுக்கொண்டு அவரோடு கூட செலவிடுகிற நேரம்தான் இந்த உபவாச நேரமாய் இருக்க வேண்டும். ஏன் அதை அவர் அவ்வளவு வெளிப்படையாய் அல்லது எம்பசைஸ் பண்றார் அப்படின்னா, பரிசேயர்கள் எப்படி உபவாசம் பண்ணாங்க? அவர்கள் வெளியே நின்று தான் உபவாசம் செய்கிறேன், வாரத்தில் 4 நாள் அல்லது 3 நாள் 2 நாள் நான் உபவாசம் செய்கிறேன், நான் உபவாசம் பண்றேன்னு சொல்லி எல்லாரும் பார்க்கிற விதமா அதற்கு முன்பாக தங்களை வைத்து அதற்காக விசேஷமா தங்களை வருத்தி கொண்டு முகவாடலாய் வைத்து கொண்டு பார்க்கணுங்கிறதுக்காக அவர்கள் உபவாசம் பண்ணார். கிறிஸ்து என்ன சொன்னார்? நீ உபவாசம் செய்ய வேண்டியது எப்படி, அது எதற்காக என்று சொல்லி முதல்ல அதை தெரிந்து கொள்ள வேண்டும். என்னென்றால், உபவாசம் மேக்ஸ் யூ ஹம்பிள் பிஃபோர் காட். கர்த்தர் முன்பாக உன்னை தாழ்த்துவதற்கு நீ உபவாசிக்க வேண்டும், உன்னை வருத்தி கொள்ள வேண்டும். உன்னை வருத்தி கொண்டு கர்த்தர் முன்பாக வருவதுதான் உபவாசம் என்கிறத அங்கே அந்த பர்பஸ் ஆஃப் ஃபாஸ்டிங் என்று இந்த இதிலே நாம் பார்க்க முடிகிறது. அப்படியானால் இந்த உபவாசத்தில் நாம் என்ன கர்த்தரோடு கூட இருந்து நாம் என்னத்தை கண்டடைய முடியும் என்று சொன்னால், டு ரிசீவ் ஆன்சர்ஸ். ஏன்னா நாம் நம்மை நாமே தாழ்த்தி ஒரு குவாலிட்டியான நேரத்தை தேவனிடத்திலே நாம் செலவிடும் போது நம்ம அநேக நாட்களாக நமக்கு கிடைக்காத விடை, அநேக நாட்களாக நமக்கும் கர்த்தருக்குள்ள இருக்கிற பகை, இந்த பகையை தகர்த்தெறிய வேண்டுமானால் நீ உபவாசித்து உன்னை தாழ்த்தி கர்த்தர் முன்பாக வரும்போது இந்த தடை சுவரை அவர் எடுத்து போட்டு நமக்கு நீண்ட நாள் கிடைக்காத பதில், நீண்ட நாளாய் தடையாய் நிற்கிற காரியங்கள் மாத்திரமல்ல, அவருடைய ஆலோசனையும் அவர் நமக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஆகவே இந்த உபவாசத்தினுடைய நோக்கம், உபவாசத்தினுடைய மேன்மை, இதை நாம இன்னும் கொஞ்சம் நம்முடைய அந்த பிராக்டிஸை இன்னும் கொஞ்சம் நாம பாலிஷ் பண்ணிக்கொண்டா நல்ல நன்மையாக இருக்கும். கர்த்தருடைய சித்தத்தை எப்படி தெரிந்து கொள்றது அப்படின்னா, உபவாசித்து கர்த்தருடைய சமூகத்திலே இதற்காகவே நீ காத்திருக்க வழியிலே தேவன் நிச்சயமாய் இந்த வசனங்கள் மூலமாய் அல்லது சூழ்நிலைகள் மூலமாய் உன்னுடைய ஆவியோடு கூட அவர் பேசி அவருடைய திட்டத்தை நமக்கு எடுத்துரைப்பார். ஆகவே ஜெபமும் உபவாசமும் மிகவும் அவசியம் என்கிறதை நாம் தெரிந்து கொண்டு நமது ஜெபத்தையும் நமது உபவாசத்தையும் இன்னும் கொஞ்சம் அதை பாலிஷ் செய்து கர்த்தரோடு கூட உள்ள அந்த நெருக்கத்தை நாம் அதிகப்படுத்துவோம். சரி, வாட் ஆர் தி டைப்ஸ் ஆஃப் ஃபாஸ்டிங்? உபவாசத்தில் எத்தனை வகை இருக்கிறதுன்னு பார்த்தால் அநேக வகை இருக்கிறது. அதுல 3 முக்கியமான வகை என்னன்னா, தனிப்பட்ட முறையிலே ஒருவன் தனிப்பட்ட முறையிலே கர்த்தர் முன்பாக நின்று கர்த்தரோடு கூட செலவிடுவதற்கு இங்க இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? நீ தனியா ஒரு அறையில போய் அதை அறையை கூட்டிக் கொண்டு நீ கர்த்தரோடு கூட செலவிடு. ஸோ இண்டிவிஜுவல் ஃபாஸ்டிங், தனிப்பட்ட முறையிலே உபவாசித்தல். அதே போல ஃபேமிலியாக ஜெபித்தல், சபையாக ஜெபித்தல், சபையாக உபவாசித்து ஜெபித்தல். ஒரு நல்ல உதாரணம் சொல்லட்டுங்களா? பேதுரு சிறையில் இருந்தப்போ சபை என்ன செய்தாங்க? அவருக்காக உபவாசி ஜெபித்தார்கள். அத்தனை சிறை கதவுகளும் திறந்தது. அவருடைய கதவை அங்க எங்க ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்களோ, உபவாசித்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்களோ, அங்கே பேதுரு வந்து நின்றார். எல்லா விதமான சிறை கதவுகள் எல்லாம் திறந்தது. சரி, so church has to fast and pray. இயேசு கிறிஸ்து வலியுறுத்திய காரியம் 2. ஒன்று, நீ ஜெபிக்க வேண்டும், கட்டாயம் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் நான் உனக்கு எப்படி ஜெபிப்பது என்கிறதை சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். நீ ஜெபிக்கும் போது என்ன செய்ய வேண்டும் என்றும், நீ உபவாசிக்க வேண்டும். நீ உபவாசிக்கும் போது என்ன செய்ய வேண்டும், உபவாசம் என்கிறது என்ன என்கிறதை அவர் இதில் விளக்குகிறார்.
அப்போ இந்த உபவாச ஜெபத்திற்கு ஒரு முக்கிய தடை இருக்கிறது. The barrier to get an answer to our fasting prayer is pride. கர்வம், சுயசித்தம், ஆணவம். கர்த்தருடைய சமூகத்திலே நான் முன்னமே சொன்னேன், இந்த உபவாசம் உன்னை என்ன செய்கிறது? அவருடைய சமூகத்திலே உன்னை தாழ்த்துகிறது. நாம கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் நாம் எப்படி வர வேண்டும் என்கிறதையும் நாம் கவனம் கொள்ள வேண்டும். எப்படி? கர்த்தர் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், மனதுருக்கமுள்ளவர், நீடிய சாந்தம், பொறுமை, எல்லாம் உண்மை. அதே சமயத்தில் அவர் எரிச்சல் உள்ளவர், அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் உன்னிடத்திலும் என்னிடத்திலும் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறவர். அவர் பாவத்தை பாவம் என்று பார்க்கும்போது அதற்கு அவர் எவ்வளவு பயங்கரமான தண்டனை அவர் நியமித்து வைத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்கு மூலமாய் நமக்கு மன்னிப்பு, நம்மை பாவ கழுவுற அந்த பெரிதான கிருபை நமக்கு இருந்த போதிலும் கர்த்தரிடத்தில் வரும்போது நீ எப்படி வர வேண்டும்? நீ கர்வம் உள்ளவனாய், பெருமை உள்ளவனாய் அவனிடத்திலே வந்தால் அவர் என்ன செய்வார்? அவரிடத்துல வர்றதுக்கு we have access. நாம தைரியமாய் அவருடைய சமூகத்திற்கு கடந்து செல்லலாம். நாம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் அல்ல, நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் அல்ல, நாம் கிருபையின் காலத்திலே இருக்கிறோம். இந்த நாளிலே அந்த மகா பரிசுத்தம் உள்ள தேவனை நாம் தொழுது கொள்ள நமக்கு அந்த மகா தைரியமாய் அவருடைய கிருபாசனத்தன்றைக்கு எந்த தங்கு தடையும் இல்லாம நாம் அங்கே போக முடியும். என்றாலும் ஒரு காரியத்தை ஜாக்கிரதை பார்க்க வேண்டும். மகனே, நீ என்னிடத்துல வரலாம், ஆனா ஒன்று, யாக்கோபு ஜேம்ஸ் 4:6 அந்த வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபு 4:6. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய சமூகத்தில் வரும்போது அவர் நம்மை பார்க்கிறார். நாம ஏறெடுக்கிற ஜெபம், நாம் ஏறெடுக்கிற துதி, நாம் ஏறெடுக்கிற நன்றி பலிகள் எல்லாவற்றையும் அவர் கண்கள் பார்க்கிறதாயும் அவருடைய காதுகள் கேட்கிறதாயும் அதை அவர் ஏற்றுக்கொள்கிறதாயும் அவர் இந்த காரியங்கள், இந்த பலிகளை சுகந்த வாசனையாய் முகர்ந்து மகிழ்கிறவருமாய் இருக்கிறார். ஆனால் நீ பெருமை உள்ளவனாக அவர் முன்பாக வந்தால் அவர் ஒருவேளை இதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும், ஏற்றுக்கொள்ளவில்லை கொள்ள மாட்டார் என்கிறதை காட்டிலும் அவருக்கு எதிர்த்து நிற்கிறார் என்கிறதையும் அந்த எச்சரிக்கையின் வார்த்தையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை என்பது அது ஒரு பகுதி. கர்த்தர் அவருக்கு எதிர்த்து நிற்கிறார் என்கிறது எவ்வளவு பயங்கரம். அப்படியானால் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் எப்படிப்பட்டவர்களாக வர வேண்டும்? நம்மை தாழ்த்தினவர்களாய், தாழ்மையுள்ள இருதயத்துடையவர்களாய், நின்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொல்லி என்னை வெறுமையாக்கினவர்களாய் அவருடைய சமூகத்திலே வந்து உன் பலிகளை ஏறெடுக்க வேண்டும். உன் நன்றி பலிகளை, சோத்திர பலிகளை, உன்னுடைய விண்ணப்பங்களை, எல்லாவற்றையும், உன் கண்ணீரை எல்லாவற்றையும் எந்த நிலைமையில எதற்கு தர வேண்டும்? உன்னை தாழ்த்தினவனாய், வெறுமையாக்கினவனாய் அப்போ அவருடைய சமூகத்திலே வர வேண்டும். கர்த்தர் அன்புள்ளவர் என்பது உண்மைதான். என்றாலும் அவர் எதிர்த்து நிற்கும்படியாக என்னிடத்தில் இந்த பெருமை இருந்தால் என்னுடைய ஜெபத்தை அவர் கேட்கிறதில்லை, தள்ளி விடுவார். மாத்திரமல்ல, எனக்கு எதிர்த்து நிற்பார். கர்த்தர் நமக்கு எதிர்த்து அவர் நின்னா அவருக்கு நாம் எதிர்த்து நிற்க முடியுமா? மகா பரிசுத்தம் உள்ள தேவன், என்னை ஆதரிக்க வேண்டிய தேவன் எதிர்த்து நின்றால் என்னுடைய நிலைமை என்ன ஆகும்? ஆகவே இந்த உபவாசம் எப்படி நம்மை தாழ்த்துகிறது, அல்லது இந்த உபவாசம் எப்படி நடக்க வேண்டும்? Let us understand what is the fasting. லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 29 31 வரைக்கும். 7ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே சுதேசியானாலும்
உங்களுக்குள் தங்கும் பரதேசியானாலும் தங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்துவதுமன்றி ஒரு வேலையும் செய்யாமல் இருக்க வேண்டும். இது உங்களுக்கு நித்திய கட்டளையாயிருக்க கடவது. கர்த்தருடைய சந்நிதியில் உங்கள் பாவமெல்லாம் நீங்கி சுத்திகரிக்கப்படும்படி அந்நாளில் உங்களை சுத்திகரிக்கும் பொருட்டு உங்களுக்காக பாவ நிவிர்த்தி செய்யப்படும். உங்களுக்கு அது விசேஷித்த ஓய்வு நாள். அதிலே உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்த கடவீர்கள். இது நித்திய கட்டளை. தங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்தி, தமிழ்ல தாழ்மைப்படுத்தி என்று எழுதியிருக்கிறது. ஆங்கிலத்தில் afflict your soul. உபவாசம் செய்வது எப்படி என்றால் தாழ்மைப்படுத்துவதுதான் அதனோட நாம் அடைகிற பலன். அதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா நம்முடைய ஆத்துமாவை உபத்திரவப்படுத்தி, சங்கீதத்தில் வாசிக்கலாங்க. சங்கீதம் 35வது அதிகாரம் 13வது வசனம். அவர்கள் வியாதியாயிருந்த போது இரட்டு என் உடுப்பாயிருந்தது. நான் உபவாசத்தால் என் ஆத்துமாவை உபத்திரப்படுத்தினேன். நான் உபவாசத்தாலே என் ஆத்துமாவை உபத்திரவப்படுத்தினேன். உபத்திரவப்படுத்துறது ஆத்துமாவை உபத்திரவப்படுத்த வேண்டும். அதுதான் that is called fasting. ஆத்துமாவை உபத்திரவப்படுத்துறதுன்னா என்ன? எப்படி ஆத்துமாவை உபத்திரவப்படுத்துவது? நாம சரீரத்தை ஒடுக்கும் போது, சரீரத்தை எப்படி வேணாலும் ஒடுக்கலாம். ஒரு நேரம் சாப்பிடாம இருக்கலாம், 2 நேரம் சாப்பிடாம இருக்கலாம். இந்த சரீர தேவைகளை கொஞ்சம் நாம ஒடுக்கி, இதை ஒடுக்கிற போது இந்த ஆத்துமா அங்கும் இங்குமாக அலைப்பாயாமல் ஒரு இடத்தில் நிலைநிறுத்த முடியும் என்கிறது பழைய ஏற்பாட்டினுடைய பரிசுத்தவான்களுடைய ஒரு அனுபவமாக இருக்கிறது. சரி, இந்த ஆத்துமாவை குறித்து நாம பார்க்கும்போது வாட் இஸ் சோல்? ஆத்மாங்கிறது என்ன? என்னுடைய சித்தம், என்னுடைய விருப்பம், என்னுடைய எண்ணம், என்னுடைய எமோஷன், கோபம், வருத்தம், உணர்வுகள், இவையெல்லாம் சேர்ந்தது தான் ஆத்மா. அப்படின்னா இந்த ஆத்மாவை நாம வருத்த வேண்டும், உபத்திரவத்துக்குள் கொண்டு வர வேண்டும். இந்த ஆத்மாவை ஒருவநிலைப்படுத்த வேண்டும். அதற்கு தான் உபவாசம். அப்ப என்னுடைய எண்ணம், என்னுடைய சித்தம், நான் இதை செய்வேன், அதை செய்வேன், அப்படி செய்வேன், எனக்கு இப்படி வேண்டும், இது என்னுடைய விருப்பம், இவை எல்லாவற்றையும் ஒடுக்கி தேவனுடைய சித்தம். இயேசு கிறிஸ்து உபவாசித்தார், 40 நாள் உபவாசித்தார். அவர் எப்படி உபவாசித்தார்? தன்னை ஒடுக்கி. கடைசியில் அவர் என்ன சொன்னார்? என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தமே ஆக கிடவது. அப்படின்னா இந்த உபவாசம் என்ன செய்யுது? என்னுடைய சித்தம், என் ஆத்மாவிலே இருக்கக்கூடிய என்னுடைய சித்தம், என்னுடைய விருப்பம், என்னுடைய எமோஷன், என்னுடைய கோபம், என்னுடைய தாபம், என்னுடைய சந்தோஷம் எல்லாவற்றையும் ஒடுக்கி தேவனுக்கு நேராக என் ஆத்மாவை தாழ்த்துவது, ஆத்மாவிலே தாழ்வை கொண்டு வருவது. இந்த ஒரு உபத்திரவத்தின் வழியாய் நாம் அடைக்கிறோம். நாம் கடைசியில் என்ன சொல்றோம்? வாட் காட் வாண்ட்ஸ், வாட் காட் திங்ஸ், வாட் காட் ஃபீல்ஸ், அது என் வாழ்க்கையில் நடக்கட்டும் ஆண்டவரே. கடைசியா அந்த பரமண்டல ஜபத்தில் என்ன சொல்றது? உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படாது. பூமியின் என்ன? that starts from myself. என்னுடைய வாழ்க்கையிலே, என் குடும்ப வாழ்க்கையிலே, என் சபை வாழ்க்கையிலே, என் தேசத்தின் வாழ்க்கையிலே செய்யப்படுவதாக. என்னுடைய சித்தம் அல்ல, நான் நினைப்பதல்ல, என்னுடைய குடும்பத்தார் நினைப்பதல்ல, என்னுடைய சபையார் நினைப்பதல்ல, உம்முடைய சித்தம் என்று சொல்லி அந்த ஜெபத்திலும் அவர் அந்த வரியை எடுத்து சொல்லுகிறார். அப்படியானால் அவருடைய சித்தத்தை முதலாவது அறிவதற்கும், அவருடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்புக் கொடுவதற்கும், அவருடைய சித்தத்தை நமது வாழ்க்கையிலே நிறைவேற்றுவதற்கும் இந்த உபவாசம் என்ன செய்கிறது? என்னுடைய ஆத்மாவை உபத்திரவப்படுத்தி என்னை தாழ்த்துகிறது. இதை நீ செய்ய வேண்டும் என்று சொல்கிறது தேவனுடைய கட்டளையாக இருக்கிறது. Submitting our soul to the God. என்னை உபத்திரவப்படுத்தி, உபவாசத்தால் உபத்திரவப்படுத்தி கர்த்தருடைய சித்தத்தை
சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்தல் தான் இந்த உபவாசம். இப்ப சொல்லுங்க, இந்த உபவாசம் வேணுமா வேண்டாமா? வேண்டாமா? வேணும். உபவாசம் நமது வாழ்க்கையின் ஒரு பகுதியாய் இருக்க வேண்டும். எப்படி ஜெபம் நமது வாழ்க்கையின் ஒரு பகுதியாய் இருக்கிறதோ, இயேசு கிறிஸ்து உபவாசத்திற்கும் அதே முக்கியத்துவத்தை அங்கே கொடுத்திருக்கிறார். சரி, 2-3 உதாரணங்களை மாத்திரம் நான் சொல்லி இந்த தியானத்தை நிறைவேற்றலாம். எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 21, 23, 25 வசனங்கள். எஸ்ரா தேவனுக்கு முன்பாக எங்கனை தாழ்த்துகிறதும் சரி போதுங்க. ஸோ ஹியர் வி see a corporate fasting. எஸ்ரா காலத்தில் நடந்தது என்ன, நான் சுருக்கமாய் அதை வாசிக்கிற நேரமல்ல, நான் சுருக்கமாய் சொல்லிவிடுகிறேன். இப்பொழுது பாபிலோனிலே இஸ்ரவேலர்கள் அங்கே சிறையிருப்பில் இருக்கிறார்கள். அப்போ அந்த ராஜா எஸ்ரா என்கிற அந்த தீர்க்கதரிசியை பார்த்து, நீங்கள் உங்கள் ஊருக்கு கொஞ்சம் பேர் திரும்பி போங்க, போய் உங்கள் தேவாலயத்தை கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், தேவாலயத்தை கட்டுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு விடுதலையை கொடுக்கிறார். அப்போ விடுதலை கொடுக்கும்போது அவர் பாபிலோனுக்கு எருசலேமிலிருந்து கொள்ளையடித்து கொண்டு போகப்பட்ட பொருட்கள் எல்லாம் இருந்தது, தேவாலய பொருட்கள். தேவாலயத்தினுடைய அந்த தங்க மாலைகள், பாத்திரங்கள், இன்னும் அங்கே இருக்கக்கூடிய தட்டுமுடி ஜாமான்களை எல்லாம் எல்லாத்தையும் கொள்ளையடித்து போனார்கள். அந்த பாத்திரங்களை எல்லாம் எஸ்ராவின் கையிலே கொடுத்து, இதையை கூட்டு போங்க, இது மாத்திரமல்ல இன்னும் பொண்ணு வெள்ளி எல்லாம் எடுத்துட்டு போங்க என்று சொல்லி எஸ்ராவின் கையிலே கொடுத்து, நீ எருசலேமுக்கு திரும்பு என்று ஒரு ஜனக்கூட்டத்தை அனுப்பி வைக்கிறார். இப்போ பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு அவர்கள் நடந்து வர வேண்டும். அப்போ எஸ்ரா என்ன செய்கிறார்? எஸ்ராவிட நீங்க வாசித்து பாருங்க 8ஆம் அதிகாரத்தை. நான் ராஜாவினிடத்துல இந்த பொன்னும் பொருளையும் எடுத்துக்கிட்டு இந்த பிள்ளைகளை கூட்டிட்டு, இத்தனை மனைவிமார்கள், இத்தனை குழந்தைகளையும், இந்த செல்வத்தையும் எடுத்துக்கிட்டு நான் இந்த வழியாக நான் கடந்து போவதற்கு எனக்கு பயமா இருக்கு. ராஜாவினிடத்தில் எனக்கு போர் சேவர்களை நான் கேட்க வெட்கப்பட்டேன். ராஜாவிடத்தில் எனக்கு பாதுகாப்பு கொடுங்க, நீங்க எங்களை கொண்டு வந்து அங்க எருசலேம் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருங்க. ஏன்னா என்னிடத்துல இத்தனை செல்வங்க இருக்கு, பாதியிலேயே வழியிலேயே நிறைய கொள்ளைக்காரர் இருப்பாங்க, அக்கிரமக்காரங்க இருக்கிறாங்க, எல்லாத்தையும் கொண்டு போட்டுருவாங்க, பெண்களையெல்லாம் சிறைப்பிடித்து போய் வேண்டாத அநியாயத்தை எல்லாம் செய்வாங்க. இப்படிப்பட்ட பயம் நிறைந்த டிராவல் காத்திருக்கிறது. அதற்காக எஸ்ரா என்ன செய்கிறார்? நான் ராஜாவினிடத்தில் ஹெல்ப் கேட்கறதுக்கு எனக்கு வெட்கமா இருந்தது. ஆகவே இவர்களை எல்லாம் அந்த அகாவா என்கிற அந்த நதியின் ஓரத்தில் எல்லாத்தையும் உட்கார வச்சு அவர்கள் எல்லாரும் அழுது புலம்பி உபவாசித்தார்கள். அப்படி என்ன நடந்ததுன்னு எஸ்ரா சொல்லல. அந்த அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா அவர்கள் பத்திரமாய் எருசலேமுக்கு வந்து சேர்ந்தார்கள். அப்ப அவர்களுடைய பிரயாணத்திற்காக, அவர்களுடைய தேவைக்காக, அவர்களுடைய பாதுகாவலுக்காக இந்த ராஜாவை எஸ்ரா அணுகவில்லை. அதற்கு பதிலாக எல்லாரும் உபவாசித்து ஜெபித்து கர்த்தருடைய பாதுகாவல், கர்த்தருடைய வழிநடத்துதல், கர்த்தருடைய துணைக்காக அவர் உபவாசித்து ஜெபிக்க அவர்கள் எல்லாருக்கும் கட்டளையிட்டார் என்று அந்த உபவாசத்தின் மேன்மையை, தேவையை அங்கே வலியுறுத்துகிறதை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. உபவாசித்து ஜெபித்தார்கள். That is a corporate fasting prayer. கர்த்தர் அவர்களுக்கு அவ்வளவு பத்திரமாய் கொண்டு போய் சேர்த்தார் என்று சொல்லி இந்த அதிகாரத்தில் நாம் வாசிக்க முடியும். So fasting can be done for a purpose. கர்த்தரிடத்திலே உனக்கு நீண்ட நாட்களா நீ கேட்ட காரியங்கள் நடைபெறல, நீண்ட நாட்களா நீ காத்திருக்கிற காரியங்களுக்கு சரியான கைடன்ஸ் கிடைக்கல, கர்த்தருடைய ஆலோசனை எந்த காரியத்திற்கு பெற வேண்டுமானாலும்
நீ உபவாசித்து அவர் பாதத்தில் உட்காரும்போது அவர் நிச்சயமாய் நீயும் நானும் புரிந்து கொள்ளும் எண்ணமாய் அவர் நிச்சயமாய் அந்த பதிலை நமக்கு தருவார். ஆக உபவாசித்தல் எப்படி செய்ய வேண்டும் என்று பார்த்தோம். உபவாசிப்பது என்ன என்று பார்த்தோம். நமது ஆத்மாவை வருத்தி என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் என்று ஒப்பு கொடுத்து அவருடைய பாதத்திலே காத்திருக்கும் போது நாம் என்ன காரியத்திற்காக அவருடைய ஆலோசனை கேட்டோமோ, என்ன காரியத்திற்காக அவருடைய சித்தத்தை தேடுகிறோமோ அந்த காரியத்தை அவர் விளக்கி அவர் நமக்கு வேண்டிய உதவிகளை ஆலோசனைகளை அவர் செய்வார் என்கிறதை இந்த உதாரணம் நமக்கு தெளிவாய் காட்டுகிறது. இன்னொரு உதாரணத்தை வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 21 அதிகாரம் 27வது வசனம். ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் இரட்டை போர்த்துக் கொண்டு உபவாசம் பண்ணி இருட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான். போதுங்க. பழைய ஏற்பாட்டில் லேவியருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு முறைதான் இந்த இரட்டு உடுத்தி சாம்பலிலே உட்கார்ந்து தேவனை தேடுவது அல்லது உபவாசிப்பது. வருஷம் ஒரு முறை அவர்கள் அந்த அட்டோன்மெண்ட் டே என்கிற ஒரு ஃபீஸ்டை ஒரு பண்டிகை ஆசரிக்கும் போது அவர்கள் என்ன செய்யணும்? உபவாசித்து இரட்டு உடுத்தி சாம்பலை போட்டு அவர்கள் கர்த்தருடைய சமூகத்திலே அமர வேண்டும். அப்படிதான் அந்த பண்டிகையை அவர்கள் ஆசரிக்க வேண்டும். அப்போ உபவாசத்தை அங்கே கர்த்தர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். சரி, இங்கே நடந்தது என்ன? ஆகாப் ராஜாவை குறித்து நமக்கு நன்றாய் தெரியும். இந்த ஆகாப் ராஜா ஒரு மகா மோசமான ராஜா. அந்த சிலை வணக்கத்துக்கும் விக்கிர ஆராதனைக்கும் தன்னை விற்று போட்டவன் என்றே சொல்லி இந்த 1 ராஜாக்கள் 21 அதிகாரத்தில் அவரை குறித்து எழுதியிருக்கிறது. நடந்தது என்ன? அவர் அந்த மாளிகை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன தோட்டம், ஒரு நாபோத் என்கிறவருடைய அந்த தோட்டத்தை தனக்கு தேவை என்று சொல்லி அந்த நாபோத்திரத்தில் போய் கேட்கிறார். அந்த நாபோத் சொல்ல அவர் மறுத்து விடுகிறார். இது எங்களுடைய பெற்றோர்கள், எங்களுடைய முற்பிதாக்கள் எங்களுக்கு கொடுத்த இந்த தோட்டம், இது நான் தர முடியாது. அப்போ தன்னுடைய மனைவியாகிய எசபேல்கிட்ட போய் சொன்னோடனே நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லி அந்த நாபோத்தை கல்லெறிந்து கொள்ள அவள் ஏற்பாடு செய்து கல்லெறிந்து கொன்று விடுகிறாள். கல்லெறிந்து கொன்று அவன் மரித்து அந்த ரத்தமெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கும் போது நாய்கள் அந்த நாபோத்தின் ரத்தத்தை நக்கியது. கர்த்தருடைய கடுங்கோபம் கொண்டு வந்து எலியா தீர்க்கதரிசியை ஆகாப் ராஜாவுக்கு இடத்துல அனுப்பி அவர், நீ இந்த மாதிரி உன்னை விற்று போட்டாய், அக்கிரமத்துக்கு நீ ஆளாகி போனாய், ஆகவே நாபோத்தின் இரத்தத்தை நாய்கள் நக்கிய அதே இடத்துல உன்னுடைய இரத்தத்தையும் நாய்கள் நக்கும். நீ இவ்வளவு பயங்கரமான காரியத்தை, இவ்வளவு மோசமான காரியத்தை செய்தாயே என்று சொல்லி எலியா தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை ஆகாபுக்கு அறிவிக்கிறார். தெரிவிச்சுட்டு எலியா போயிடுறார். கர்த்தர் இதை கவனித்துக் கொண்டே இருக்கிறார். எலியா அந்த பட்டணத்து வாசலுக்குள்ள விட்டு வெளியே போறதுக்கு முன்னால கர்த்தர் எலியாவிடத்துல பேசுறார். எலியா கொஞ்சம் நில்லு, சரி நீ கொஞ்சம் திரும்பி பார், ஆகாபை நீ கவனித்தாயோ? நீங்க அந்த வசனத்தை வாசிச்சு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். நீ ஆகாபை கொஞ்சம் கவனித்தாயோ? அவனை பார், எப்படி தன்னை வருத்தி கொண்டு தன் வஸ்திரங்களை கிழித்தவனாய் இரட்டை உடுத்தி கொண்டு சாம்பலை பூசி போட்டு அவன் கீழே படுத்து அவன் மனம் திரும்பினதை நீ கண்டாயோ? கொஞ்சம் போய் பார்ப்பா என்று சொல்லி என்ன வசன வார்த்தைகளை சொல்லி ஆகாவுக்கு சொல்லி அனுப்பினாரோ, அந்த எலியாவுக்கு சொல்லி அனுப்புறோம். அது எலியாவை திரும்ப போய், நீ மனம் திரும்புவதன் நிமித்தம், நீ உன்னை கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்தினது நிமித்தம், நீ கர்த்தருடைய சமூகத்திலே நீ உன்னை ஒடுக்கினது நிமித்தம், நீ உன் பாவங்களை நீ அறிந்து கர்த்தருடைய சித்தத்திற்கு நீ ஒப்பு கொடுத்தது நிமித்தம் இந்த தண்டனை நான் மாற்ற மாறேன். ஆனால் உன்னுடைய நாட்களில் அல்ல, உன் சந்ததியின் நாட்களிலே இது நிச்சயமாய் நடைபெறும் என்று சொல்லி உன்னை நான் தப்புவித்தேன். சரி, நீ பிழைச்சு போ
இந்த வார்த்தையை போய் சொல்லு என்று சொல்லி எலியா தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் சொல்லி அனுப்புகிறார். கவனியுங்கள், நடந்தது என்ன? இந்த அக்கிரமத்திற்கு தன்னை விற்று போட்ட அந்த ராஜா தன்னை தாழ்த்த கூடுமானால், தன்னை தாழ்த்தி உபவாசிக்க கூடுமானால், அந்த ராஜாவுக்கு தேவன் இப்படிப்பட்ட ஒரு நன்மையை செய்யக்கூடுமானால், நீங்களும் நானும் மனம் திரும்பி உபவாசித்து அவருடைய சமூகத்திலே நாம் அமர்ந்திருந்தோமானால் நமக்கும் அவர் பெரிய காரியங்களை செய்யக்கூடும். ஆகவே இந்த உபவாசத்தின் மேன்மையை நாம் குறைவாய் எண்ணி விடாதபடி இந்த உபவாசின் மேன்மையை நாம புரிந்து கொண்டு உபவாசித்து கர்த்தரிடத்திலே நெருங்கி நம்மை தாழ்த்த கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து அதை முடிக்கலாம். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். நான் மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்திற்குள் கொள்ளையினை அனுப்பும்போது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் நிறுத்தி வாசிக்கலாங்க, தங்களை தாழ்த்தி என்ன செய்யணும்? தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளிட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். இங்க உபவாசத்தை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது. முதல்ல என்ன செய்யறது, நாம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா we have to humble. முதல்ல நம்மை தாழ்த்தணும், ஜெபிக்கணும், அவருடைய முகத்தை தேடணும், நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பும் போது இது நாம செய்ய வேண்டிய காரியம். முதல்ல என்ன, நாம் நம்மை தாழ்த்தி, எப்படி தாழ்த்தணும்? we have to fast, humble and fast. நம்மை தாழ்த்தி ஜெபம் பண்ணி அவருடைய முகத்தை தேடி நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி வரும்போது அவர் என்ன செய்வார்? வாசி அதுல என்ன சொல்லுதுன்னா, நான் அவருடைய ஜெபத்தை கேட்டு அவருடைய பாவங்களை மன்னித்து அந்த தேசத்துக்கு நான் சேமத்தை தருவேன். அப்ப அங்க உபவாசத்தை தேவனை எப்படியாய் விரும்புகிறார் என்கிறதை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. நீ என்ன செய்யணும், அப்ப நான் என்ன செய்வேன் என்று சொல்லி அங்கே தெளிவாய் சொல்லுகிறது. ஆகவே பிரியமானவர்களே, இந்த நாளிலே இயேசு கிறிஸ்து முக்கியப்படுத்திய 2 காரியங்களை குறித்து நாம் தியானித்தோம். ஒன்று பிரேயர், 2வது ஃபாஸ்டிங், உபவாசம். உபவாசம் என்றால் என்ன? இட் இஸ் அப்பாயிண்டட் வே டு ஹம்பிள் அவர் செல்ஃப். கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி அவரோடு கூட நேரத்தை செலவிட்டு அவரை மகிமைப்படுத்துவது. அதில் முக்கியமாய் கவனிக்க வேண்டியது என்ன? அவருடைய சமூகத்துக்கு நாம் வரும்போது பெருமையோடு கூட அவரை அங்கே வந்து விடக்கூடாது. பெருமையோடு வருகிறவருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். அது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ இந்த உபவாசம் நமது வாழ்க்கையிலே என்ன செய்ய வேண்டும்? என் ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஒடுக்கி, என்னுடைய சித்தத்தை ஒடுக்கி என்னை தாழ்மைப்படுத்த வேண்டும். அவருடைய சித்தத்திற்கு என்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒப்பு கொடுக்க நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். எஸ்ராவனுடைய காரியத்தை பார்த்தோம், ஆகாபனுடைய காரியத்தை பார்த்தோம். கர்த்தருடைய சமூகத்திலே உபவாசம் பண்ணி என்னை தாழ்த்தி ஜெபித்து அவருடைய முகத்தை தேடி என்னுடைய பொல்லாத வழிகளை விட்டு நான் விலகும் போது என்னுடைய ஜெபத்தை அவர் கேட்பார். அவரின் பாவங்களை மன்னித்து எனக்கு வேண்டிய நன்மைகளை அவர் செய்ய ஆயத்தமாயிருக்கிறார். ஆகவே நமது ஜெபத்தையும் நமது உபவாசத்தையும் கொஞ்சம் திரும்பி பார்ப்போம். Let us analyze the way we do our prayer. How we fast. Do we really set time to fast? தனிப்பட்ட முறையிலே, குடும்பமாக, சபையாக நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கிறோமா? உபவாசிக்கிறோமா? என்னுடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய கிருபையும் பலனையும் தருவாராக.